நான் சொல்றையா, உன் பொண்ணுதான் காரணம். இவ ராசிதான் காரணம். எதை தொட்டாலும் விளங்காதவன் என் பிள்ளைய அழிச்சிட்டா, ஒரே அடியா அழிச்சிட்டா. சூர்யா, சுப்பு வேணா. சுப்பு என்ன காயத்ரி இப்படி பேசுற? இவ்வளவு பேசுறாங்க, என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? வேணா சுப்பு, சொன்ன கேளு ப்ளீஸ். என்னால முடியாது காயத்ரி. என்ன சூர்யா, உங்க அம்மா இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, நீங்க பாட்டுக்கு சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. விடுன்னு சொல்றேன்ல, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற சுப்பு. வேணா ப்ளீஸ். அப்பா வாங்க போயிடலாம். வா சுப்பு. போங்கடி, போய் தொலைங்க. போய் தொலைங்க இங்க இருந்து. என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. போயிட்டானே. சாசியா வளர்த்தனேடா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, வெந்நீர் போட்டிருக்கியா? போட்டிருக்கீங்க. குளிச்சுட்டு வாங்க. எங்க காயத்ரி எங்க? ரூம்ல இருக்கா. படிச்சு படிச்சு சொன்ன லட்சுமி, கேட்க மாட்டேன். அங்க வந்து என்னென்ன பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு. தலையெழுத்தா நமக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா லட்சுமி, அந்த வீட்டுக்கு போனோமா, ஏகப்பட்ட சண்டை. அவங்க என்னென்னமோ பேசினாங்க, தாங்க முடியலம்மா. நான் சொல்றேன், உன் பொண்ணுதான் காரணம். எதை தொட்டாலும் வழங்காதவன். என் பிள்ளைய அழிச்சிட்டா, ஒரே அடியா அழிச்சிட்டா. ஏண்டி, நான் உன்கிட்ட சொன்னல போக வேண்டான்னு. போயிட்டு இப்ப பேச்சு வாங்கிட்டு வந்திருக்கியேடி. நான் தான் பேசினா பேசிட்டு போட்டுன்னு சொன்னேனேமா. எதிர்பார்த்து தானே போனேன். ஐயோ, அப்புறம் ஏண்டி இப்படி அழுதுகிட்டு இருக்க? தாங்க முடியலம்மா. ஒரு நல்ல மனுஷன் நேத்து இருந்தாரு, இன்னைக்கு இல்லைங்கிறப்போ என்னால தாங்க முடியலம்மா. காயத்ரி,
ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீனா அவங்க புள்ள ஏன் செத்தாருன்னு எல்லாருக்கும் புரிய வச்சிருப்ப. ஏமா தடுத்த நீ? எதுக்குப்பா நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க, என்ன காப்பாத்துறதுக்காக நடிக்கிறீங்க, பழி போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. தேவையாப்பா? உங்க வாதம் எனக்கே பிடிக்கலையே. 4 கோடு, ஒரு கட்டம் போட்ட பேப்பரு ஒரு மனுஷனோட விதியை தீர்மானிக்குங்கிறீங்க. அப்புறம் அவங்க பேசுற பேச்சுக்கும் விடுற சவாலுக்கும் என்னப்பா அர்த்தம்? ஒரு கட்டத்தை தாண்ட முடியாதுன்னா மனுஷ வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லையே. அப்போ ஜோசியம் தப்புங்கறியா? இல்லப்பா, நல்லது நடக்கிறப்போ என்ன வேணா நினைச்சுக்கங்க. கெட்டதுக்கு ஜோசியத்தை சப்போர்ட்டா சொல்லாதீங்க, விட்டுறீங்க. அவங்களே பாவம் பிள்ளைய இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு நீங்க ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள கோவப்படுத்தி சண்டையாகி வேண்டாமே. போதும்பா, எல்லாம் போதும். நீ 1000 சொல்லுமா, எனக்கு என் மனசு கேட்கல. என்ன ஒரு வெறி, என்ன ஒரு ஆவேசம். எப்படி அந்த அம்மா உன்னை திட்டலாம், எப்படி சபிக்கலாம்? இப்ப சொல்றேன், கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க சொன்னதையெல்லாம் பொய்யாக்கி காட்டுறேன். அப்படி பண்ணல, என் பேர் அண்ணாமலை இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. அப்பா, காயத்ரி, எல்லாம் சரியாயிடும். அழாதம்மா, அழாது. எல்லாம் நம்ம தலை எழுத்துனுதான் சொல்லணும். இதெல்லாம் என் விதிமா. என்னடி சொல்ற? சூர்யாவா? நிஜமாவா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? எனக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது தெரியுமா? அவங்க அம்மா அவ்வளவு பேச்சு பேசுறாங்க, சூர்யா சைலண்டா நின்னுக்கிட்டு இருக்காரு. ஒரு பொம்பளை இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டேன். அவ்வளவு அசிங்கமா பேசுனாங்க. ஏன்டா இப்படி மர மாதிரி நிக்கிறேன்னு கேட்க வேண்டியதானே? நான் கேட்காம இருப்பேனா? நான் கேட்க தான் போனேன். இந்த காயத்ரி தான் என் கையை பிடிச்சு இழுத்து தடுத்துட்டான். இல்லன்னா 4 வார்த்தை கேட்டிருப்பேன் நானு. நம்ப முடியல சுப்பு. சூர்யாவா எப்படி? உனக்கு எப்படின்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. பட் சூர்யா கூட இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாருன்னு சொல்லு. அவங்க அம்மாக்கு பெரிய பிள்ளை போன சோகம், கோவத்துல அவங்க இப்படி கத்தி ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டாங்க. இத பாரு, வாய மூடுறியா? சூர்யா புராணத்தை உன்னோட வச்சுக்கோ. நான் இத பத்தி நிச்சயமா சூர்யா கிட்ட கேட்கதான் போறேன். என்னால முடியாதுடி, விடு. காயத்ரி அவங்க அம்மா அவமானப்படுத்தும் போது இவ பாத்துட்டு இருந்தானா என்ன மனுஷன்? இதுல ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். நான் இப்பவே போய் கேக்குறேன். ரேணுகா, வேணும் ரேணுகா, சொன்னா கேளு. இந்தாங்க சார், இதுல ரெகுலரா சாப்பிட வேண்டிய மெடிசின்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். மிஸ் பண்ணாம சரியா ஃபாலோ பண்ணாங்கன்னா 1 வீக்ல கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிரும். எதுக்கும் 4 டேஸ் கழிச்சு வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அம்மா கௌரி, வா வீட்டுக்கு போலாம். நான் வரல. வரலையா? ஏய், என்னடி ஏன் வரமாட்டே? லட்சுமி, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், இங்க எதுவும் பேச வேண்டாம். கௌரி, வாமா, கிளம்பலாமா? நான் வரலன்னு சொல்றேன்ல. வீட்டுக்கு போகாம வேற எங்கேமா போறது? அதையாவது சொல்லுமா. செத்து போணும். அது நீயே ஆசைப்படல கௌரி. ஆனா அந்த கடவுள் இஷ்டப்படல. அதனாலதான் சாக போற உன்னை பிழைக்க வச்சிருக்கான். அது அவன் பண்ணல, நீங்க பண்ணீங்க. என்ன உயிரோட வச்சு சித்திரவதை பண்ணணுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி என்ன காப்பாத்திருக்கீங்க. அப்படிலாம் பேசாதம்மா. கடவுளே, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. உங்க அக்கா அங்க வாழ்க்கையை இழந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. நீ என்னடா அண்ணா? போங்க, போய் அவளே கவனிங்க. மடியில படுக்க வச்சு சாப்பாடு ஊட்டி விட்டு அவளை தூங்க வைங்க. உங்களுக்கு அவதானே முக்கியம், அவதானே புடிச்ச பொண்ணு. போங்க, தோ நிக்கிறாரே, இவரையும் கூட்டிட்டு போய் அவர் கையில தாலியை கொடுத்து அவ கழுத்துல கட்ட சொல்லி அட்சத்தை போடுங்க.
உன் திமிரு இன்னும் அடங்கலல்ல. உன் அகம்பாவம் இன்னும் அப்படியே இருக்குடி. உன் முட்டாள்தனத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? ச்சே, நீ எல்லாம் ஒரு ஜென்மம். நீ திருந்து வேணா நம்பினேன் பாரு. என் புத்திய சிறப்பால அடிச்சுக்கணும்டி. விடு லட்சுமி. பேசாதீங்க, யாரும் பேச வேண்டாம். இவ்வளவு பட்டும் புத்தி வரலன்னா இவ பொழைச்சிருக்கவே வேண்டாங்க. செத்து தொலைஞ்சிருக்கலாம். கௌதம் மாப்பிள்ள செத்ததுக்கு 4 சொட்டு கண்ணீர் விட்ட மாதிரி இன்னும் 4 சொட்டு கண்ணீர் விட்டா போதுங்க. இவள தலைமுழுகிட்டு போயிருக்கலாம். செத்ததுக்கும் 10 நாள். ஆனா இவ இருந்து கிடக்குற ஜென்மங்க. இவ என் வயித்துல வந்து பிறந்தா பாருங்க. அதான் நான் செஞ்ச பாவம். அத்தை என்ன பேசுறீங்க? தாங்க முடியல மாப்பிள்ள. இவ எப்படி பேசுறா பாருங்க. சரி விடுங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. மாமா நீங்களும் கிளம்புங்க. கிளம்புங்க. இந்த பாருங்க, கௌரிக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவ என் கூட தான் வாழ்ந்தாகணும். ஏன்னா அவன் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி எப்படி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனது எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல மாமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. லட்சுமி, ரேணுகா, ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னீங்களே. அவசரமா பேசணும்னு சொல்லல, அவசியமா பேசணும்னு சொன்னேன். சொல்லுங்க. நீங்க படிச்சவர் தானே, இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க? என்கிட்ட சுப்பு வந்து விஷயத்த சொன்னதும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது சூர்யா. இல்லங்க, அது வந்து இங்க பாருங்க, உங்க அண்ணன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது எங்க எல்லாருக்கும் வருத்தம் தான். அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் காயத்ரி உங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை போய் உங்க அம்மா உங்க அக்காவும் வாய்க்கு வந்தபடி பேசி, சரி அவங்க பேசினது இருக்கட்டும், நீங்க பக்கத்துல நின்னு வாயை மூடிக்கிட்டு பாத்துட்டு இருந்தீங்களாமே, என்னால தாங்க முடியல சூர்யா. இல்ல ரேணுகா, அம்மாவும் அக்காவும் துக்கத்துல இருந்தனால வாய்க்கு வந்தபடி பேசிட்டாங்க. இருக்கட்டுங்க, அதுக்காக காயத்ரி ராசி இல்லாதவ, அவதான் உங்க அண்ணனை கொன்னுட்டான்னு சொல்றதுல உங்களுக்கு ஓகேவா? ஏமா இப்படி பேசுறீங்கன்னு உங்களால ஒரு வார்த்தை கேட்க முடியலல்ல? சாரி ரேணுகா, அப்ப என்ன பேசுறது, யார் பக்கம் பேசுறதுன்னே தெரியாம இருந்துட்டேன். நீங்க இப்படி சொல்றது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு சூர்யா. காயத்ரி பத்தி நல்லா தெரிஞ்சவரு நீங்க. உங்க அண்ணனை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவ எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? உயிரை பணைய வச்சு உங்க கூட அவ வரல. எத்தனை கஷ்டம், எத்தனை முட்டுக்கட்ட. என்ன ஆனாலும் அவரத கல்யாணம் பண்ணிப்பன்னு அவ ஸ்ட்ராங்கா இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு நினைச்சு பார்க்க தோணல? படிக்காதவங்க, வயசானவங்க துக்கத்துல வாய்க்கு வந்தபடி புலம்புனா அத நம்ம தப்பா நினைக்க முடியும். ஏன் உங்க அக்கா என்ன ஊர் நாட்டுல இருந்தா வந்திருக்காங்க? சிட்டில படிச்சு வளர்ந்தவங்க தானே, அவங்க எப்படி அப்படி பேசலாம்? ரேணுகா ப்ளீஸ், அந்த டைம்ல அங்க இருந்த சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என்னங்க பெரிய புண்ணாக்கு சூழ்நிலை? உங்க அம்மா சொன்ன அதே லாஜிக்க நான் திருப்பி போடவா? உங்க அண்ணனோட ராசிதான் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு சொன்னா உங்களுக்கு சுருக்குன்னு குத்தாது? எனக்கு புரியுது ரேணுகா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்ன அதிர்ச்சி ஆயிடுவீங்க. உங்க அண்ணன் செத்ததுக்கு காயத்ரி காரணம் இல்ல, அவரோட ஜாதகம் தான். அது தெரியுமா உங்களுக்கு? What do you mean? தூக்கி வாரி போடுதா? அதாங்க உண்மை. டவுட் இருந்தா உங்க அண்ணன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியர் கிட்ட காட்டுங்க, என்ன சொல்றாருன்னு கேளுங்க. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்றது வேஸ்ட், அவருக்கு ஆயுசு கம்மி, 30 வயசுல செத்துருவாருன்னு சொல்லலனா என்ன வந்து ஏன்னு கேளுங்க. ரேணுகா
கத்தாதீங்க சூர்யா. இது நடந்திருக்கு. உங்க அண்ணனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வரன் பாத்திருக்காங்க. 2 ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு ஜோசியர் கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்க்க சொல்லிருக்காங்க. உங்க அண்ணன் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க, உங்க பொண்ணு உடனே விதவை ஆயிடுவான்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது தெரியுமா உங்களுக்கு? ஐம் சாரி சூர்யா, இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். பட் என்ன சொல்ல வச்சிட்டீங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் ஈவினிங் காயத்ரியோட மாமா யாரோ ஒருத்தருக்கு பத்திரிக்கை கொடுக்க போகும்போது இந்த விஷயம் அவருக்கு தற்செயலா தெரிய வந்திருக்கு. சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம அவர் பட்ட பாடு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? பிரச்சனை மேல பிரச்சனை வந்தும் கௌதம் தான் தனக்கு புருஷனா வரணும்னு தீர்மானமா இருந்தவள இப்படிதான் உங்க வீட்டுல அசிங்கப்படுத்துவீங்களா? எனக்கு உங்க அம்மாவும் அக்காவும் பேசினது பெருசா படல சூர்யா. அதை பார்த்துட்டு நீங்க சும்மா நினைங்க பாருங்க. அது என்னால தாங்க முடியல. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க நடந்துகிட்ட விதம் ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு காயத்ரி கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. என்ன சூர்யா, இங்க பாருங்க, உங்க துக்கம் 1 பங்குனா அவ துக்கம் 9 பங்கு. இது உங்களுக்கு புரியலனா நீங்க வாழறதே வேஸ்ட். என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ, புள்ள இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அம்மா, கௌதம், கௌதம், இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. என் புள்ள சாகல. ஐயோ, என் புள்ளைக்கு ஒண்ணும் ஆகல. என் புள்ளைக்கு ஒண்ணும் ஆகல. என் புள்ள திரும்பி வருவான். கௌதம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் புள்ள திரும்ப வருவான். இது பாருங்க, இனிமே இப்படி போட்டோக்கெல்லாம் மாலை போடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல. என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல. சுமாரடி, என் பிள்ளை சாக மாட்டாண்டி. என் பிள்ளை எதுக்கு சாகணும்? ஏன் இவன் என்ன பாவம் பண்ணான்? சாக கடந்த எத்தனையோ பேரை பழக்க வச்சிருக்காண்டி என் புள்ள. என் பிள்ளைக்கு சாவே வராதுடி, சாவே வராது. உன்னை அழாதுன்னு சொல்றது என்னால முடியல. ஊந்துக்கும் பெருசா ஏந்துக்கும் பெருசான்னு பாத்துட்டு இருக்க முடியாது. ஆனா நடந்தது நம்ம ஏத்துட்டு தானே மாத்திரணும். நம்மள விட்டு கௌதம் போயிட்டாமா, ஒரே அடியா போயிட்டான். தயவு செஞ்சு இதை நீ புரிஞ்சுக்க. நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. எப்படி சாகலைங்க? எப்படி சாவே கிடையாது. எப்படி எப்படி சாவா? எப்படி சாகுறது நியாயமே இல்ல. அந்த பழப்போட காயத்ரியால என் பிள்ளைய கொல்ல முடியாது. ஐயோ, என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க. எங்க நான் குத்துங்களாட்ட இருக்கும்போது என் பிள்ளை எப்படி சாவான்? என் பிள்ளை சாக மாட்டான். என் பிள்ளை வந்துருவான். என் பிள்ளை வந்துருவான். டேய் கௌதம், எங்கடா போயிட்ட? அம்மா கதறி அழுது உனக்கு கேட்கலையா? என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகல. கௌதம், கௌதம், என் பிள்ளை கௌதம், 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 ஐயோ, கோமதி, போமா போமா, தண்ணி கொண்டாமா. கோமதி, கோமதி, என்னமாச்சு? ஐயோ, கோமதி, கோமதி, இங்க பாரு கோமதி, 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 ஐயோ, வாமா சீக்கிரம். கோமதி,